ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சுவைக்குடம் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். என்ன ரெசிபி கேட்டிங்கன்னா வந்து செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி நம்ம வந்து உடச்சி ஊற்றுல முட்டைக்குழம்பு செய்யறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நாங்கள் எப்படி முட்டைக்குழம்பு செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் அந்த குழம்பு எப்படி வைக்கிறத சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு பார்க்க போகிறோங்க. அதுவும் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க. இதில் 4 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் குருமிளகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க, 4 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, இதெல்லாமே போட்டுக்கலாங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம், ரொம்பவா கருக விட்டுறாதீங்க. இந்த அளவு வறுத்துச்சுன்னா போதுங்க. இப்போ எடுத்துக்கலாம். திரும்ப அதே கடாய் வச்சுங்க. அதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கைப்பிடி அளவு நல்லா சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்குறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இதில் இப்போ கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. தேங்காய் ரொம்ப செவக்க விடக்கூடாது. தேங்காய் அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே நம்மளுக்கு வறுபட்டுரும். தேங்காய் இந்தளவு வறுபட்டால் போதுங்க. இப்போ இதில் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச மசாலா எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. முதல்ல இந்த மல்லி சீரகமெல்லாம் வறுத்து வச்சோம்ல, அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். மசாலா பொடி இந்தளவு இருந்தால் போதுங்க. இதிலிருந்து 1 ஸ்பூன் பொடி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு குழம்பு செய்யும் போது இந்த பொடி தேவைப்படும். இதிலேயே நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாங்க. தேங்காய் வெங்காயம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சா போதும். இந்த மாதிரியே குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானவுடனே ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு கடாயில் ஒட்டாத மாதிரி, அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிங்க. மீடியம் சைஸான ஒரு தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். முட்டை குழம்புக்கு புளிப்பு சுவை கம்மியாக தாங்க இருக்கணும். அதனால் 1 தக்காளி பழம் சேர்த்தா போதும். இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சுங்க. இந்தளவு வெந்துச்சுன்னா போதும். இதில் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பொடியெல்லாம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு தான் நம்ம போட்டு வதக்குறோம். நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க மசாலா, அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் போட்டு இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்குறோம். அதனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க போதும். மசாலா இந்த அளவு வதங்கினா போதுங்க. இப்போ மசாலா அரைச்ச ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு நம்ம குழம்புக்கு இதில் ஊற்றிடலாம். இது குழம்பு கண்டென்சிக்கு இருக்கிற மாதிரி தண்ணி அளவாக எவ்வளோ தேவையோ அதில் ஊற்றிக்கலாங்க. குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு மூடி வச்சிடலாம். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள் குழம்பு நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த பதத்துக்கு குழம்பு இருந்தால் போதும். இதை விட கொஞ்சம் கெட்டியாகக்கூடாதுங்க. நம்ம முட்டை உடச்சி ஊற்றி முட்டை வேகும் போது குழம்பு சுண்டும். அப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் முட்டை உடச்சி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். இன்றைக்கி எடுத்த மசாலா அளவுக்கு 6 முட்டை அளவு சரியாக இருக்குங்க. உங்களுக்கு குழம்பு அளவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. முட்டை உடச்சி ஊற்றும் போது ஒவ்வொரு முட்டைக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே ஊற்றிக்கிங்க. முட்டை வெந்து வரும்போது கொஞ்சம் அகலமாக வரும். அதனால் முட்டையெல்லாம் ஜாயிண்ட் ஆயிரும். நம்ம கேப்பை விட்டு தள்ளி தள்ளி ஊற்றும் போது முட்டை வெந்து கிடைக்கும் போது நமக்கு தனித்தனியாக முட்டை வெந்து கிடைக்கும். இதில் எல்லா முட்டையுமே உடச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வைக்கும்போது 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம்லங்க மசாலா பொடி, அந்த பொடியை எல்லா முட்டை மேலேயும் தூவி விட்டுடலாங்க. குழம்ப மூடி வச்சிடலாங்க. அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது முட்டை வேகட்டும். இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. முட்டையும் ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையை இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம செஞ்ச செட்டிநாடு உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊற்றுன முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கரையாமல் தனித்தனியாக மஞ்சக்கருவெல்லாம் வெந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி நம்ம வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை சந்திக்கலாம். டாடா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.